ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله المولانا العظيم. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்க வேண்டிய குணங்கள் எது, இருக்கக்கூடாத குணங்கள் எது என்பதை பற்றி உண்டான செய்திகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றுக்கு முதல் நாள் கஞ்சத்தனம் என்பது ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்கக்கூடாத ஒன்று என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு மோமினிடத்திலே அவசியமாக இருக்க வேண்டிய குணமான தயாள குணம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தயாள குணம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை குணங்களில் உள்ள ஒன்று. முஸ்லிம்கள் எல்லாம் தயாளத்தன்மை உடையவர்கள் என்று எல்லா சமூக மக்களும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரஹம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரக்க குணம் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான குணம். அந்த தனித்துவமான குணமும் தன்னுடைய அடியார்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். தயாள குணம் நம்மிடத்திலே வர வேண்டுமேயானால் இரக்கம் என்ற ஒரு நிலை நம்ம இடத்திலே இருக்க வேண்டும். அது இறைவன் இடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பெரும் பண்புகளில் ஒன்று. அது அடியார்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ் சொல்வதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆதமின் மகனே, மற்றவர்களுக்காக நீ செலவிடு, தயாளத்தன்மையோடு நீ நடந்து கொண்டால் உனக்கு நான் செலவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நாம் நம்முடைய செல்வத்தை பிறருக்காக பயன்படுத்தும் பொழுது இறைவன் மேலும் நமக்கு கொடுக்கிறான். நம்முடைய காரியங்களுக்கு அவன் பொறுப்பாளி ஆகிவிடுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சஹாபா தோழர்களிடத்துல இது போன்ற காரியங்கள்ல போட்டிகள் இருக்கும். இவர் எவ்வளவு கொடுத்தாரு, அவரை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கணும், அவரை எவ்வளவு கொடுத்தாரு, அவரை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கணும் என்ற அந்த போட்டிகள் இருக்கும். நம்ம கிட்ட அந்த போட்டிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் யார் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒருத்தர் 10 ரூபா எடுத்து கொடுத்தாருன்னா நாம அந்த 10 ரூபாயில நின்றுவோம். ஒருத்தர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாருன்னா 100 ரூபாய் கொடுத்துட்டாரா
அடுத்து வேற யாரு எவ்வளவு கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒருத்தர் 50 ரூபா கொடுப்பார், இன்னொருத்தரை பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். இன்னொருத்தர் 20 ரூபா கொடுப்பார், இன்னொருத்தரை வெயிட் பண்ணி பார்த்து 10 ரூபா. இப்படித்தான் நம்முடைய போட்டிகள் இருக்கு. இது நம்முடைய யதார்த்தமான போட்டி. ஆனால் சஹாபா தோழர்களிடத்திலே போட்டிகள் ஒருவரை விட இன்னொருவர் நேராக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கான போட்டி இருந்துச்சு. அதுதான் தயான குணம். நம்மகிட்ட அந்த மாதிரியான போட்டிகளை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இயன்றதை நம்ம அவங்களுக்காக கொடுக்கிறோம். கேட்டு வந்தவங்களுக்கு இயன்றதை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இயன்றதை நீங்கள் கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு அப்படின்னா அந்த பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாலாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்கிறவங்களை வெறுங்கையா பத்தி விடாது, வெறுங்கையோட திருப்பி அனுப்பாதீங்க. இந்த தயாள குணத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் பூமிக்கு இறங்குவாங்க. ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் 2 மணக்குகள் இந்த பூமிக்கு இறங்குவாங்க. அந்த 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னா, துவா செய்யறது மட்டும்தான். ஒரு மனக்கு துவா செய்வார், இறைவா யாரெல்லாம் தயான குணத்தோடு நடந்து கொண்டார்களோ, பிறருக்கு தர்மம் சிந்தனையோடு தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் நீ அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு ஒருத்தர் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு டியூட்டி அதுதான். அன்றைய நாளுடைய டியூட்டி அவருக்கு அது. இன்னொரு மலக்கு அவருக்கான டியூட்டி என்ன அப்படின்னா, இறைவா யாருக்கு செல்வம் இருந்து அந்த செல்வத்தை தர்ம சிந்தனையோடு தயாள குணம் இல்லாமல் யார் அதனை செலவழிக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பாவத்தை கூட அவர்களை அழித்துவிடு என்பதாக அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார். அவருடைய டியூட்டி அது. இந்த 2 வானவர்களுடைய வேலை இதுதான் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த செலவிடுறக்கூடிய நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே செலவழிக்கணும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவு செய்தால், அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தால், அல்லாஹ் அவருக்கு தர்மத்தினுடைய நன்மைகளை வாரி வழங்குகிறான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வது கடமை. தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டியது கடமை. உண்ணுவதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு இடம் அமைத்து கொடுக்க வேண்டியது கடமை ஒரு ஆணின் மீது. ஆனால் அதிலும் கஞ்சத்தனம் இல்லாமல் தயாள குணத்தோடு அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறது, நல்ல உடையை கொடுக்கிறது, நல்ல அளவான ஏற்படுத்தி அமைச்சு கொடுக்கிறது இருக்கிற எதுவும் தர்மம் தான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல ஒரு கணவனுடைய சம்பாத்தியத்தில் மனைவிக்கும் ஒரு பங்கு உண்டு. கணவனின் சம்பாத்தியத்தில் மனைவிக்கும் ஒரு பங்கு உண்டு. கணவர் சம்பாதித்து செல்வத்தை கொடுக்கிறார், வீட்டுக்கு தேவையான சாதனங்களை வாங்கி கொடுக்கிறார். உண்ணுவதற்காக சமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சமையலில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா, சமயத்தில் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், சமைச்சதில் கொஞ்சம் மிச்சப்படலாம் அப்படின்னு இருந்தால் அதை வெறுமனே எடுத்து கீழே போட்டு குப்பையில் போட்டு நாஸ்தி பண்ணால், அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார், முயலாதவர்கள் யார் இருக்கிறார்கள், வறுமையில் யார் இருக்கிறார்கள், யார் பசி என்பதாக வருகிறார்கள் என்று பார்த்து அவங்க கிட்ட அந்த உணவுப் பொருளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா வீணாக்காம
தர்மம் செய்ததின் நன்மையை மனைவியும் அடைந்து கொள்வார். அந்த உணவை வருவதற்கு காரணமாக சம்பாதித்த கணவனுக்கும் அந்த தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப தர்மத்திலேயே சிறந்த தர்மம் என்ன? ஒரு தோழர் வந்து கேட்பார், யார சொல்லலாம் தர்மத்தில் சிறந்தது எது என்பதாக கேட்பார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதை சிறந்ததுன்னு சொல்லுவார். உனக்கு இருப்பதை நீ கொடு என்பதாக சொல்லவில்லை. தர்மம் என்பது உனக்கு இருப்பதை நீ கொடு என்பதாக சொல்வதல்ல. உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்துவிட்டு அது போக எஞ்சி இருக்கிறது என்றால் அதிலிருந்து நீ கொடு. அதுதான் தர்மம். அதுதான் தர்மத்தில் சிறந்த தர்மம் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தர்மத்தையும் கூட உமது வீட்டாரிடத்திலிருந்தே ஆரம்பி என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். உன்னுடைய குடும்பத்தார் இடத்திலிருந்து அந்த தர்மத்தை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். பேரித்தமரத்தினுடைய ஒரு கீற்றை நீங்கள் தான தர்மமாக கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மற்றொரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாரும் தர்மம் செய்வதில் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் யாராவது ஏதாவது கேட்டால் இல்லை என்று ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. தங்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிற எடுத்து மட்டும் வந்தாங்க அப்படின்னு மனம் வந்து கொடுப்பாங்க. ஒரு சந்தர்ப்பம் ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கடை வீதியில போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து யாசகம் கேட்பார், எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்பார். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட யாராவது கேட்டா பட்டு முகத்தில் அடிச்ச மாதிரி உலாசனப்படுத்திடுறோம் இல்லையா? இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒருத்தர் வந்து கேட்கிறார், உங்களை பார்க்க நல்ல மனிதராக தெரிகிறது, சாந்தமான குணமுடையவராக இருக்கிறேன், தயாளத்தன்மை உங்களிடத்தில் நிறைந்திருக்கும் போல இருக்கிறது, எனக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்கிறார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்கிட்ட கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதாக சொல்றார். அவர் அப்போ விட்டபாடு இல்லை, அவர் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய குணம் தயாள குணம் நிறைந்ததாக தெரிகிறது, உங்களுடைய முகம் அப்படித்தான் இருக்கிறது, நல்ல சிந்தனை உடையவராக இருக்கிறீர், நல்ல செயல்களை உடையவராக இருக்கிறீர், அதன் காரணமாக நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், தர வேண்டும் என்பதாக சொன்னார். என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையும் பாருங்க பாக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டா இல்லைங்கன்னு சொல்லி, எனக்கு வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும். திரும்ப மூன்றாவது வருஷமாக கேட்கும் பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், இந்த சந்தையிலே என்னை யாருக்காவது விட்டு அதில் வரக்கூடிய அந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு மனசு நமக்கு வருமா? வித்துட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த தோழரும் அந்த யாசகம் கேட்பவரும் கூவினார், இவரை யாராவது வாங்கி கொள்ளுகிறீர்களா என்பதாக ஏலம் போடுறாரு. 400 திர்ஹத்திற்கு விற்கப்படுகிறார். 400 திர்ஹத்திற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருவர் வாங்கி செல்கிறார். இப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் வாங்கி போனாரோ அவருக்கு அடிமை, யார் வாங்கி சென்றாரோ அவருக்கு அடிமை, அடிமையாக அவருடைய வீட்டிலே போய் தஞ்சம் புகுகிறார். அவருடைய நிலையை பார்க்கும் பொழுது, அவருடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய முக பாவனையை பார்க்கும் பொழுது வாங்கி சென்றவருக்கு வேலை வாங்குவதற்கு மனசில்லை. நேரம் வந்துவிட்டால் உண்ணுவதற்கு உணவு கொடுக்கிறார், தங்குவதற்கு அழகான இடத்தை ஏற்பாடு கொடுத்திருக்கிறார். இவங்க சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எழுந்திருக்கிறாங்க, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் அழுத்து போயிடுச்சு. யாருக்கு? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் அழுத்து போயிடுச்சு. அவங்க கேட்கிறாங்க, தன்னுடைய எஜமானத்தை யார் விலை கொடுத்து வாங்கி வந்தாரோ அவர்கிட்ட கேட்டாங்க, எஜமானரே,
எனக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுத்து இருப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள், என்னை அடிமையாக வாங்கி வைத்திருக்கிறீர்கள், என்னை கொண்டு ஏதாவது ஒரு பயன் பெறணும் என்பதற்காக சில வேலைகள் கொடுத்தால் நான் செய்து கொண்டிருப்பேன், சும்மாவே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்பதாக கேட்கிறார். அப்போது அந்த எஜமானர் சொன்னார், உங்களை பார்த்தால் பெரிய இடத்துக்குள்ள மாதிரி தெரியுது, ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, நல்ல செயல்களை உள்ளவர் போல தெரிகிறது, உங்களிடத்திலே நான் எவ்வாறு வேலை வாங்குவது, எனக்கு வேலை வாங்கும் மனம் இல்லை, ஆகவே அப்படியே இருங்கள் என்பதாக சொல்கிறார். சிறிது நாள் கடக்கிறது, அவர் வெளியே செல்கிறார். தொழில் ரீதியாக பயணப்பட்டு சில நாட்கள் வெளியூர் செல்வதற்காக இருக்கும் பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னார், தோழரே, நான் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நான் வெளியூர் பயணிக்க இருக்கிறேன், நான் திரும்பி வரும் வரையிலும் என்னுடைய குடும்பத்தாரை நீங்கள் நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். சரிங்க, இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு போங்க, சும்மையே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். அவர் இவரால் முடியாது, சாத்தியமாகாது என்ற ஒன்றை கருத்தில் வைத்து அந்த எஜமானர் சொல்வார், நீங்க ரொம்ப விரும்பி கேட்கறதுனால அவங்களுக்கு வேணா ஒரு வாழ்த்துட்டார், எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதாக ஆசை, ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை. அந்த வீட்டை கட்டுவதற்காக செங்கல் இருக்கு இல்லையா, அதை அறுத்து கொடுங்கன்னு சொன்னார். அதை ரெடி பண்ணி வைங்க, வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படி. இவர் சொல்லிவிட்டு அவர் பயண புறப்பட்டு செல்கிறார் எஜமானர். சிறிது நாட்கள் கழித்து அவர் திரும்பி வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பிரம்மாண்டமான வீடு காட்சியாக இருக்கு. பிரம்மாண்டமான வீடு. அவர் கேட்கிறார், உங்களால் எப்படி முடிந்தது, நீங்களோ பெரிய எழுத்து பிள்ளை போல இருக்கிறீர்கள், சாந்தமான முகம் கொண்டவராக இருக்கிறீர்கள், தயார சிந்தனையுடையவராக இருப்பது போல இருந்தது, நீங்கள் எப்படி இப்படி ஒரு வேலையை செய்தீர்கள், ஒரு செங்கலையை உங்களால் உருவாக்க முடியாது என்பதாக நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் செங்கற்களை சேகரித்து ஒரு வீட்டையை கட்டி முடித்து விட்டீர்களே, நீங்கள் யார் என்று எனக்கு இப்போது சொல்லி ஆக வேண்டும் என்பதாக சொன்னார். நீங்கள் யார், எனக்கு அது தகவல் தெரியும் கேட்கிறார். அந்த நேரத்தில் நான் யாருன்னு சொல்லி நான் சொல்றேன், என்னுடைய பெயர் ஹிதர், நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதுவர், நபி, நான் ஒரு நபி. என்னிடத்திலே ஒருவர் யாசகம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி உன்னிடத்திலே யாசகம் கேட்கிறேன், தர்மம் கேட்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த ஒற்றை வார்த்தையை சொன்ன, நான் அல்லாஹ்விற்காக எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார்ல, அந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் இன்றைக்கு உங்களிடத்திலே நான் விற்கப்பட்டு அடிமையாக இருக்கிறேன் என்பதாக சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதுவரையா என்னுடைய அடிமையாக நான் வைத்திருந்தேன் என்று கை செய்யப்பட்டு அவர் சொல்கிறார், தோழரே, இன்றோடு உங்களை நான் விடுவிக்கிறேன், நீங்கள் விரும்பினால் இங்கே இருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் விரும்பி இடத்திற்கு சென்று விடலாம் என்று உரிமை விட்டதாக இந்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக வேண்டி நீ எனக்கு தர்மம் செய் என்பதாக சொன்னதற்கு ஒரு நபி அடிமையாக மாறிப்போனார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்துல தர்மம் கேட்டு வந்தால் சீ போ என்பதாக துரத்தி விடுகிறோம், அவர்களை கொச்சையான வார்த்தைகளால் திட்டி விடுகிறோம். இது போன்ற நிலைகள் நமக்கு சரி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சேகரித்த செல்வம் நமக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்பதாக நினைக்கிறோம். இது தவறிலே கொண்டு நம்மை சேர்த்துவிடும். இது ஒரு மூமினத்தில் இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத குணங்களில் ஒரு குணம், துரத்தி விடுவது என்பதை. ஆனால் தயாளு தன்மையோடு வந்தவர்களுக்கு ஏதாவது கொடுப்பது என்பது இல்லை ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பானா, ஒரு அடியானை அழைத்து, அடியானே, எனக்கு பசியாக இருக்கிறது என்பதாக உன்னிடம் வந்து கேட்டேனே, எனக்கு நீ ஏதாவது கொடுத்தியா என்பதாக கேட்கும் பொழுது அந்த அடியான் செல்வான், யா அல்லாஹ், நீ சீமானாக இருக்கிற, ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைத்தவனாக இருக்கிறாய், நீ என்னிடம் வந்து பசிக்குதுன்னு கேட்டியா என்பதாக கேட்கும் பொழுது அந்த காட்சியை அல்லாஹ் விவரித்து காட்டுவார். பார்த்தாயா, என் சார்பாக ஒருவனை நான் அனுப்பியிருந்தேன், என்னுடைய அடியானில் ஒரு அடியான் இடத்திலே வந்து கேட்டான்,
எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்பதாக கேட்ட பொழுது நீ இல்லை என்பதாக உணர்ச்சிடப்படுத்தினார். அவனுடைய பசியை நீ ஆற்றல் நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அன்று என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வார் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வந்து கேட்கிறவங்க எப்படி வர்றாங்க, ஏது வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் இயன்றதை செய்துவிட்டு நல்ல நிலையை, நல்ல ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மோமினிடத்திலே அவசியமாக இருக்க வேண்டிய குணங்களில் ஒன்றான இந்த தயார சிந்தனையோடு, தர்ம சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.